கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் வணக்கம் சொன்னாராம். இது இன்னைக்கு பத்திரிகை செய்தி. உதயநிதி அவர்கள் அதை மூஞ்சியை திருப்பிக்கிட்டாராம். அப்புறம் அவர் திருப்பிக்கிட்டாரு. வேற ஒருத்தர் மூஞ்சியை திருப்பினா நம்ம ஏன்னு கேட்கலாம், வன்முறைன்னு சொல்லலாம். அவர் சொந்த மூஞ்சி அவர் திருப்பிக்கிறாரு. ரைட், திருப்பிக்கிட்டாரு. நேற்று இந்த உதயநிதி கைது விஷயம்லாம் ஒரு பெரிய தமாஷா. இரண்டு பக்கமும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அவசியமில்லாத அரசியல் நாடகம் வந்து ரெண்டு பக்கம், தாவேக பக்கமும் சரி திமுக பக்கமும் சரி நடந்தேறி இருக்கிறது. போகும்போது போலீஸ் வேனில் போகிறாரு, வரும்போது அவருடைய காரில் வரும்போது ரோட் ஷோ பண்ணி எல்லார்கிட்டையும் கையெல்லாம் ஆட்டிட்டு கை குலுக்கிட்டு வருவார். நாளைக்கு காத்தால சட்டமன்றம் வந்துடுவாருன்னு சொன்னேன். கூடிய வரைக்கும் நம்ம சொல்லதான் அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதே வகையில் எக்ஸாக்டாக அதான் நடந்தது. அவர் ரோட் ஷோ பண்ணார், கையெல்லாம் குலுக்கிட்டு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்தார், மாவீரர் மாதிரி வந்தார். கடைசியில் பார்த்தா டாய்லெட்டில் 2 மணி நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தாராம். ஓபிஎஸ் வந்து அவர் பையன் வந்து ரவீந்திரநாத் வந்து தாவேகால சேரணும்னு சொல்லி கிளம்பி பனையூர் வரைக்கும் பாதி வழி போயிட்டார். ஓபிஎஸ் வந்து அவரை கூப்பிட்டு, அவசரப்படாதப்பா, நீ மட்டும் போய் சேர்ந்தா எப்படி, கொஞ்சம் இரு, நம்ம ஆலோசனை பண்ணி நானும் வரேன், வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் வரேங்கிறாங்க. திமுகவில் முக்கியத்துவம் ஒன்றும் இல்லை, திமுகவுக்கே இப்போ முக்கியத்துவம் இல்லை, அப்புறம் திமுகவில் முக்கியத்துவம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸ்டாலின் சாரே வந்து அவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. யாரும் அவரை வந்து பார்க்கறது இல்லை, போகிறது இல்லை, அதனால் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவர் நம்ம உதயநிதி சார் வந்து தன்னை செயல் தலைவராக ஆக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காராம். ஸ்டாலின் வந்து மற்றவங்களாம் வருத்தப்படுறாரு. அப்போ நான் என்ன செயல்படாத தலைவரா? இவர் செயல் தலைவர்னா நான் செயல்படாத தலைவரா? என்னை இப்படியா வந்து கொளத்தூர் மக்கள் தான் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்திலேயே அப்படி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. திருமாவளவன் அவர் ஏதோ பாவம் வைகோ ஃபங்க்ஷனில் போய் உட்கார்ந்து, வைகோ வடநாட்டில் பிறந்திருந்தால் அவர் வந்து இந்தி படித்திருந்தால் அவர் இந்த நாட்டின் பிரதமராகி இருப்பார். திருமாவளவன் நிலைமையை பாருங்கள், எவ்வளோ மோசமான நிலைமை. ஒரு மனுஷனுக்கு வாழ்வு தாழ்வு என்பது வந்து சகஜந்தாங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி பாரு, வைகோ பிரதமராக இருப்பார், இந்தி கற்றுக்கொண்டிருந்தார். நம்ம நிதி அமைச்சரோ இல்லை வேளாண் அமைச்சரோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இது ஏதோ அந்த ஒரு வித்தியாசமான மொழியில் பேசுகிறாங்க, தமிழாக தெரியல நமக்கு. இந்த காலத்தில் கோனார் உரை போட்டால் மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக கோனார் உரை போடணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, முதல்வர் என்ன பேசுகிறாரு, பிளாஸ்ட் பட்ஜெட். உடனே முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் வேஸ்ட். இப்போது புரிஞ்சுதா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க வினோத். சார், இப்போ பட்ஜெட் தாக்கல் ஆயிருக்கு. ஆனால் பட்ஜெட் தாக்கல் இப்போ இன்னைக்கு வேளாண் பட்ஜெட், ஆனால் அதை தாண்டி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அதிமுக தொடர்பாக. அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க எல்லாமே தனி ஃபேக்ஷனாக தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறாங்க. தீரன் அவருடைய அந்த நினைவேந்தலில் கூட இவங்க போய் எடப்பாடி அறிவித்தாலும் கூட அங்கே போய் வந்து எடப்பாடி பதவி ஏற்க மாட்டோம் அப்படின்னு அப்படியே பால திருப்பி போட்டார் வேலுமணி. இப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்களை தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களுடைய பிளான் என்ன? உண்மையிலே இவங்க வந்து தாவேக்கால இணைய போகிறாங்களா, இல்லை ஒரு ஸ்பிளிண்டர் குரூப்பாக அதிமுகவில் இருந்துக்கிட்டே எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக வந்து போர்க்குடி உயர்த்துவதான் இவங்களோட திட்டமா, இல்லை இவங்களோட பிளான் என்ன? இப்போ சமீபத்தில் கூட எடப்பாடி கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வரணும், சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பத்திரிகைலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சேர்த்துக்கிட்டால் தான் வந்து
இதை சொல்கிறது யாருன்னா வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த குரூப் சொல்கிறாங்க. இது இப்போ சொல்லலை, தேர்தலுக்கு முன்னால் அந்த 6 பேர் கொண்ட குரூப் வந்து அப்போவே அழுத்தம் கொடுத்தாங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி. அப்போ அவர் எடப்பாடி ஒத்துக்கல. இப்போ எடப்பாடியுடைய நிலைமை வந்து பலவீனமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும், எடப்பாடிக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. அதனால் இப்போ அந்த சசிகலா இவங்களை வந்து டிடிவியை திருப்பி சேர்த்துக்கணுங்கிறத இப்போ இன்னும் அழுத்தம் கொடுக்குறாங்க. அவர் எடப்பாடி வழக்கம் போல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக அதை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களை கொஞ்சம் பேசிஃபை பண்ணணுன்றதுக்காக இவங்ககிட்ட இருந்து இந்த 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா சட்டமன்றத்தில், இந்த தாவேக ஆட்சி அமையும் போது, அவங்களுக்கெல்லாம் அந்த வேலுமணி உட்பட சி.வி. சண்முகம் எல்லாரையும் மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிச்சுட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளூரில் யார் இருக்காங்களோ, இப்போ சி.வி. சண்முகத்தை எடுத்திங்கன்னா அவருக்கு எதிரில் அந்த விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் பசுபதின்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வேலுமணிக்கு எதிரில் வந்து வேலுச்சாமி சேம வேலுச்சாமி அவர், இந்த மாதிரி அந்தந்த இதில் ஒரு எப்போவுமே அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பார், அவங்கள வந்து மாவட்ட செயலாளராக போட்டு விட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ வெளியில் போயிடுவாங்களோ, ரொம்ப இன்னும் பலவீனம் ஆகிடுமோன்ற இடத்துல புதுசாக ஏதோ அமைப்பு செயலாளர், அந்த அணி செயலாளர்லாம் ஏதோ பதவி கொடுத்துருக்காரு, தலைமை நிலை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த பதவிகளெல்லாம் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, ஏற்றுக்கல. வேலுமணி, சி.வி. சண்முகம் உட்பட இவங்க வந்து இந்த பதவிகளை ஏற்றுக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து சசிகலா, டிடிவி இவங்களை நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறதாக ஒரு அறிவிப்பு பண்ணால் தான் நாங்கள் இதை ஏற்றுப்போம், ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, அதில் இதுவும் ஒன்று, இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இந்த புதிய இந்த பதவிகள் இதெல்லாம் டம்மி பதவிகள். பழையபடி எங்களுக்கு அந்த ஒரிஜினல் மாவட்ட செயலாளர், அந்தந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறதுலையே அந்தந்த மாவட்டத்தில் அதாவது பவர் அதிகமானது, அதை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அப்படியே அது ஹோல்டில் நிற்கிது. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் புஷி ஆனந்த் அவர்கள், அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து விட்டு இதுக்கு முன்னால் ஒன்று சின்ன விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் நேற்று இந்த உதயநிதி கைது விஷயம்லாம் ஒரு பெரிய தமாஷா. 2 பக்கமும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அவசியமில்லாத அரசியல் நாடகம் வந்து 2 பக்கமும், தாவேக பக்கமும் சரி திமுக பக்கமும் சரி நடந்தேறி இருக்கிறது. அது அடுத்தது வருவோம். இவங்க இந்த சட்டம் அது முடிஞ்சு இன்றைக்கி அவர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டார். நேற்று அவர் கைது ஆன உடனே வேறு ஒரு நிகழ்வில் பேசும்போது சொன்னேன், சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கெலாம் அவர் கிளம்பிடுவார். போகும்போது போலீஸ் வேனில் போகிறாரு, வரும்போது அவருடைய காரில் வருவார். வரும்போது ரோட் ஷோ பண்ணி எல்லார்கிட்டையும் கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கை குலுக்கிட்டு வருவார். நாளைக்கு காத்தால சட்டமன்றம் வந்துடுவாருன்னு சொன்னேன். கூடிய வரைக்கும் நம்ம சொல்லதை அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதே வகையில் எக்ஸாக்டாக அதான் நடந்தது. அவர் ரோட் ஷோ பண்ணார், கையெல்லாம் குலுக்கிட்டு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்தார், மாவீரர் மாதிரி வந்தார். கடைசியில் பார்த்தா டாய்லெட்டில் 2 மணி நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாராம். போய் அரெஸ்ட் பண்ண போன போது ஏன் ஒளிஞ்சிட்டு இருந்தாருன்னா, அங்கேருந்து 7:30 மணிக்கு அவங்க போயிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஹைகோர்ட்டு, 10-10:15 தான் ஹைகோர்ட் திறக்கும். பெடிஷன் ரிஜிஸ்ட்ரார் எல்லாமே 10 மணிக்கு தான் அந்த வருவாங்க. அங்கே வந்து அவர் என்ஆர் இளங்கோ சாரும் இவர் ஜின்னாவும் அவங்கள வெயிட் பண்ணாங்க. அவங்களோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹைகோர்ட்டு திறக்கிற அந்த டைம் வரைக்கும், பெடிஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் போலீஸ்கிட்ட பாத்ரூம்லேருந்து வெளில வராதிங்க, பாத்ரூம்லேருந்து வெளியில் வராதிங்க, டாய்லெட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க கிருத்திகா உதயநிதிட்ட கமிஷனர் அமல்ராஜ் அப்பப்போ எந்த ரூமில் இருக்காருன்னா 10 நிமிஷத்தில் வந்துடுவார், 10 நிமிஷத்தில் வந்துடுவார்னு சொல்கிறதெல்லாம் வீடியோலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ரூமில் இருக்காருன்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் கதவை தட்டுறோன்னாங்க. அந்த டாய்லெட்டில் இருக்காருன்னு சொல்லலை. சரி, அது கதவை மாசு அவர்கள் சொன்னார். மாசு அவர்கள் வந்து என்னங்க காலை கடன் கூட நீங்கள் கழிக்க விட மாட்டீங்களா, ஒரு மனிதநேயம் இல்லையா அப்படின்னு. அது சொன்னார். அது எப்போ ஒரு கட்டம் தாண்டி, ஏன்னா அவங்க எல்லா ரூம்லையும் போய் செக் பண்ண ஆரம்பித்து ஒரு ரூமாக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வேறு எங்கே இருக்க முடியும், டாய்லெட்டில் தான். அது டாய்லெட்டு போகக்கூடாதானே. கரெக்டு, 2 மணி நேரம் போகிறாரு. அவருக்கு என்ன உடல் பிரச்சனை இருக்கோ, வயிற்று பிரச்சனை இருக்கோ தெரியாது. முதல் நாள் என்ன சாப்பிட்டாருன்னு நமக்கு தெரியாது. 2 மணி நேரம் டாய்லெட்டில் இருக்காருன்னா அதுவுமே ஒரு வீரம் தானே. அந்த 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 டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த சூழ்நிலையை சகிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இருக்காருன்னா அவர் தமிழ்நாட்டுக்காக தானே அது இருக்கார். நீங்கள் அந்த தியாகத்தை புரிஞ்சுக்கணும். அது அப்படியா சார்? ஆமாம், அது வந்து அந்த தமிழ்நாட்டுக்காகவே அந்த அந்த திராவிடம்னாலே அது தமிழுக்காக செய்கிற சேவையில் அதையும் சேர்த்துக்கணும். நீங்கள் என்னோட இப்போ நீங்கள் வந்து அடுத்தது வந்து
ஒப்பனை அறை ஓம்காரரே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஒப்பனை அறைனா டாய்லெட்டை வந்து இப்போ தமிழில் ஒப்பனை அறைன்னு தான் போடுறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டுன்னு போட்டால் பொது ஒப்பனை அறை அப்படின்னு போட்டிருப்பாங்க ரோட்டில். அப்போது ஒப்பனை அறை ஒப்பற்ற வீரரே இந்த தமிழில் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இது நீங்க ஆர்எஸ் பாரதி மாதிரி பட்டம் கொடுக்குறீங்க உதயநிதிக்கு. அவர் சொன்னாரு கேட்டீங்களா, இளைய கலைஞர் அப்படின்னாரு அவர். ஆமாம்மா, இளைய கலைஞர். இளைய கலைஞர். இப்போ நீங்க ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது கொடுக்குறோம். இளைய கலைஞர் வரும்போது அப்போ அடுத்தது நீங்கள் வந்து குட்டி கலைஞர்னு வரும். அது அவரோட பையனுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இது இன்பநிதிக்கு சொல்கிறேன். இன்பநிதி தான் சொல்றீங்க. இன்பநிதி அதுதான் சொல்கிறேன். ஓகே ஓகே. நம்ம ஏங்க எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்களா? நிகழ்காலத்திலேயே இருப்பீங்களா? தமிழ்நாட்டின் எதிர்காலம் யாரு? இன்பநிதி தானே. ஆனால் வந்து அவர் இன்பநிதி, மக்களுக்கு அது துன்ப நிதியாக இருக்குமா இல்லையா நமக்கு தெரியல. நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்லக்கூடாது, நியாயம் இல்லாது. அப்போ அவரை வந்து குட்டி கலைஞர், அது மாதிரி வச்சுங்க. ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவ்வளோ பெரிய மாவீரர் 2 மணி நேரம் ஒழிஞ்சிட்டு வந்தார். அப்புறம் வண்டியில் ஏற்றுனாங்க. பெரிய அதிசயமாக ஒன்று நடந்தது. வழக்கமாக போலீஸ் வேனில் ஏற்றினா யாரை கைது பண்ணுறாங்களோ, அந்த கைது பண்ணது சரியா இல்லையா? முதல் நாளைக்கு 2:30 மணி வரைக்கும் விடிகாலையில் வரைக்கும் மீட்டிங்லாம் நடந்துதான். மூத்த வழக்கறிஞர்கள். இதுக்கு என்ன மூத்த வழக்கறிஞர்னு எனக்கு புரியல. அவர் பேசுனதில் ரொம்ப தெளிவு, அதாவது அவர் வந்து டபுள் மீனிங்கில் தான் பேசினார். நான் வந்து டபுள் மீனிங்கில் பேசலை, சிங்கிள் மீனிங்கில் தான் பேசினேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, கட்காவி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்படி இல்லை, அது ஒரு தனியாக அது பேசியிருக்காரு. அதை தவிர ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் டபுள் மீனிங்கில் பேசலை, சிங்கிள் மீனிங்கில் தான் பேசியிருக்காருன்னு. நான் 100% இதில் உதயநிதி அவர்களை நான் வந்து ஆதரிக்கிறேன். அவர் சிங்கிள் மீனிங்கில் ஆபாசமான வக்கரமான அப்படிதான் பேசியிருக்காரு. அதை தவிர அவர் வேற ஒன்றும் பேசலை. அந்த டோனை வச்சு அந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது. ஆனால் அதே சமயத்தில் சட்ட ரீதியாக வழக்குன்னு போடும்போது இது செல்லுமான்னு பார்த்தா செல்லாதுங்கிறது ஒரு சாதாரண அப்போ தான் ப்ராக்டிஸுக்கு வந்திருக்கிற ஒரு வழக்கறிஞர் கூட தெரியும். மூத்த வழக்கறிஞர்களுக்கு அது எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. ஒரு கால் எப்படி நினச்சிருக்கலாம், இல்லைன்னா கூட ஒரு உருட்டி ஒரு பயமுறுத்தி பார்க்கலாம்னு ஒரு கால் நினச்சி பண்ணியிருக்கலாம். அதுக்காக இங்கேருந்து ஒரு 3000 போலீஸ்காரங்களை வந்து இப்போலாம் வச்சு ஒரு டிஜிபி, ஒரு கமிஷனர், இவ்வளோ பேரெல்லாம் இன்வால்வ் பண்ணி, இத்தனை இன்ஸ்பெக்டரு வச்சு இங்கேருந்து செங்கிப்பட்டி வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்து செங்கிப்பட்டியிலேருந்து அது இப்போ ரிமாண்டு கூட போய் கேட்கல. அது இங்கே மத்தியானம் 2:15 மணி பெடிஷன்லேயே வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறதா அபிப்பிராயம் இல்லைன்னு விசாரணை அந்த விசாரணை இங்கேயே பண்ணி தொலைச்சிருக்கலாமே. இந்த டாய்லெட்லேயே, அதாவது நான் சொல்கிறது டாய்லெட் இருக்கிற வீட்லேயே பண்ணியிருக்கலாமே. இது ஒரு தமாஷ் நடந்ததா? நீ சட்டமன்றம் தொடங்கினோடனே முதல்வர் விஜய் உட்கார்ந்துருந்தார். அது ஏன் வந்து எனக்கு புரியலன்னா, விஜய் அவர் ஏன் முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கார் வழக்கம் போலன்னு எனக்கு புரியல. போன தடவை சட்டமன்றத்துலேயும் பார்த்தேன், ஏதோ ஒரு சோகமாகவே இருக்கா மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு துக்க வீட்டில் இருக்கா மாதிரியே வந்து ஒரு அவருக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது. இல்லை, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு அப்படின்னு தாவேக்காவினர் சொல்கிறாங்க. ஆழ்ந்த சிந்தனைன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இது மாதிரி சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறது கூட ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. கண்ணை திறந்துக்கிட்டே அது ஏதோ குதிரையோ என்னமோ அந்த மாதிரி நின்றுக்கிட்டே வந்து அது மாதிரி தூங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அது ஒரு குணாதிசயமாக இருக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அசைய கூட இல்லை. இப்படி வச்சு இப்படி சாயிருக்குன்னா அந்த தலை வந்து 1 மில்லிமீட்டர் கூட இங்கே அசைய காணும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, அதுலேருந்து அவர் தமிழ்நாட்டை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாருங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அவர் வந்தவொடனே விஜய் வணக்கம் சொன்னாராம். இது இன்னைக்கு பத்திரிகை செய்தி. உதயநிதி அவர்கள் அதை மூஞ்சியை திருப்பிக்கிட்டாராம். அவர் திருப்பிக்கிட்டாரு. வேற ஒருத்தர் மூஞ்சியை திருப்பினா நம்ம ஏன்னு கேட்கலாம், வன்முறைன்னு சொல்லலாம். அவர் சொந்த மூஞ்சி அவர் திருப்பிக்கிறாரு, ரைட்டு, திருப்பிக்கிட்டாரு. KN நேரு போன்றவர்கள் வந்து பின்னால் வந்தவங்க வந்து விஜயை பார்த்து வணக்கம் தெரிவித்தாங்களாம். சரி, அப்போது வந்து அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்திருக்கிறார். வரும்பொழுது ஒரு குழுவினர், எடப்பாடி குழுவினர் வந்து மேஜையை தட்டி வரவேற்றிருக்கிறார்கள். அப்போ வேலுமணி குழுவினர் யாரும் வந்து மேஜையும் தட்டல, அந்த எடப்பாடி வரதை அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. உதயநிதி இப்படி திரும்பிக்கிட்டாருன்னா இவங்களாம் இப்படி திரும்பிக்கிட்டாங்க. வேலுமணி, சண்முகம், அந்த குழுவினர்.
எடப்பாடி அவர்கள் வருவதையே வந்து அவர்கள் வந்து சட்டப்பண்ணலாம் கண்டுக்கலன்னு. அங்கே அதிமுக மிக ஒற்றுமையாக இப்படி இருக்கிறது. இப்போ அமைச்சரை போய் பார்த்தபோது சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து பார்த்தது வந்து அத்திக்கடை அவிநாசி அந்த திட்டம் விஷயமா தான் அவர் பார்க்குவோம். அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தை பற்றி திருப்பி என்ன பேச வைப்பாங்க? சரிங்க, இந்தியா சுதந்திரம் வாங்கினதை பற்றி பேச வந்தாங்க. இதெல்லாம் வந்து போய் நோண்டி நோண்டி கேட்கணுமா நீங்கள்? இல்லை சார், அதுவும் அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கும் அத்திக்கடி அவிநாசத்துக்கும் என்ன சம்மந்தம்? வேலுமணி பேசினா கூட பரவாயில்ல. சரிங்க, அத்திக்கடை அவிநாசி வந்து இவர் வேலுமணி அவர் பேச போனார். அவர் பேச போகும்போது கூட இருந்து எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக சி.வி. சண்முகம் போனார். இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்களா? புஷி ஆனந்துக்கிட்ட போய் வந்து நீங்கள் அந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போராடி சுதந்திரம் பெற்றோம், மற்ற பகுதிகள்லாம் தமிழ்நாடு உட்பட்ட பகுதிகள், நீங்கள் அங்கே பாண்டிச்சேரியில் இருந்திருக்கீங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்கள்ட்ட சுதந்திரம் பெற்றீங்க, அதை பற்றி அவங்க ஒரு ஆலோசனை கூட பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே, எதை பேசினார், அது எதுக்கு பேசுகிறாரு, எதையோ பேசிட்டு போகிறாங்க. அங்கே போய் பேசிட்டு போயிருக்காங்க. இது ஒரு நடந்தது. இதில் என்ன விஷயம்னா, இவங்க இப்போ இந்த இடைத்தேர்தலில் வந்து 2 விஜயபாஸ்கர்களில் இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா இல்லை, அந்த 4 பேர் இருக்காங்களே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அந்த முதல் 4 பேர் இருந்தாங்க, அந்த 4 பேருக்கு நன்றி, அவ்வளோதான். வெறும் நன்றி தான், அவ்வளோதான். சீட்டு கிடையாது. வெறும் நன்றி. ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 விஜயபாஸ்கரும் அவங்கவுங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு, முக்கியத்துவமும் இருக்குது, இருக்குது. இப்போ கூட அவர் வந்து தாவேகால வந்து நிறையா, அது ஒரு பெரிய தமாஷு. அவர் நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காரு, அவர் அங்கே நின்று, அவர் அங்கே அப்போது தேர்தலுக்கு முன்னால் அதிமுக அங்கே அவர் தான் மாவட்ட செயலாளர். அங்கே இருக்கும்போது 6 தொகுதிகள் வரும், சட்டமன்ற தொகுதிகள். 6 வேட்பாளர்கிட்டையும் ஆளுக்கு 10 கோடி ரூபா வாங்கிட்டாராம். ஐயா, நான் சொல்லலை. இப்போ அங்கே இவருக்கு பதிலாக போட்டிருக்காங்களா ஒரு மாவட்ட செயலாளர், யாரோ ஒருத்தர், ஏதோ பழனிவேலு என்னமோ பேர், அவர் தான் சொல்லியிருக்காரு, ஆளுக்கு 10 கோடி ரூபா வாங்கினார், அந்த பணத்தை திருப்பி தரணும். அவர் அதான் கட்சி மாறிட்டார்ல, அந்த ரூபாயை திருப்பி தரணுமா இல்லையா, நியாயமா இல்லையா? ஒரு தார்மீக நியாயம், அரசியல்னா கூட ஒரு தார்மீக நியாயம் இருக்குல்ல. 10 கோடி ரூபா அவங்க வந்து, அதுவும் லஞ்சம்தான். தேர்தலில் வந்து பரிந்துரை பண்ண, எதுக்கு தலைமைக்கு பரிந்துரை பண்ணதுக்காக அந்த 10 கோடி ரூபா. 10 × 6 60 கோடி. இந்த 60 கோடி திருப்பி தரணும்னு சொல்லி அவர் பப்ளிக்காக அறிக்கை விட்டுருக்கார், அந்த புது மாவட்ட செயலாளர். அவர் 2வது இன்னும் ஒரு ரொம்ப நியாயமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இந்த அரசியல்னு வந்தால் ரொம்ப நியாயவாதிகளாக இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து இப்போ தாவேகா ஒன்றிய செயலாளர் இருக்கார் பாருங்க, விராலிமலையில் தான் இப்போ மறுபடியும் நிற்கணும். இந்த விராலிமலையில் ஒன்றிய செயலாளர் எல்லாருக்கும் ஒரு ஸ்கார்பியோ வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு விஜயபாஸ்கர். அவர் என்ன சொல்கிறார், புதிய மாவட்ட செயலாளர் அந்த அதிமுகவில் வந்தவர், இங்கே வாங்கின அந்த 60 கோடி ரூபாயில் தான் இந்த ஸ்கார்பியோலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதிமுக 6 அந்த தொகுதி வேட்பாளர்கள்ட்ட வாங்கின பணத்தில் தாவேகா ஒன்றிய செயலாளருக்கு நீங்கள் ஸ்கார்பியோ வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ ஸ்கார்பியோ யாருது, இவங்கள சேர்ந்தது. கொஞ்சம் அதை நீங்கள் லாஜிக்காக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 10 கோடியை திருப்பி கொடுத்துருங்க, நீங்கள் ஸ்கார்பியோவில் ஹெலிகாப்டர் கூட வாங்கி கொடுங்க உங்கள் காசில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 2 விஜயபாஸ்கர்களுக்குள்ள இப்போ அதுலேயும் வந்து அவர் வந்து குட்கா புகழ் அந்த அந்த நிலுவையில் இருக்கிற வழக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்பொழுது இவர் பேர்லேயும் இதெல்லாம் இருக்குது, சொத்து குவிப்பு இருக்குது, ஒரு 20 கோடிக்கு ஒரு ஊழல் வழக்கு இருக்குது, அதில் அவர் வந்து கைதாகி பிணையில் வந்திருக்கிறார், அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்து அந்த விராலிமலை விஜயபாஸ்கர் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. அவர் சுகாதாரத்துறையில் இருந்தார், அவர் நிறையா அந்த சுகாதாரத்துறையில் அவருக்கு வந்து ஒரு பலம் இருந்தது, நிறைய வச்சுட்டு இருந்தார். இல்லைங்க, நான் சொல்கிறது வந்து நிறையா செல்வாக்கு வச்சுட்டு இருந்தார். எதையாவது நினச்சிக்கிட்டுனா சார் ஏதோ சொல்கிறாருன்னு நினைக்க போகிறீங்க. அதெல்லாம் இருந்தார். அதில் இங்கேருந்து லண்டன் போகும்போதெல்லாம் என்னெல்லாம் வச்சுட்டு இருந்தார், எவ்வளவு செல்வாக்கு அவருக்குங்கிறதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுது. இந்த பக்கம் ஃபேமிலிக்கு ஒரு ரூமு, அந்த பக்கம் வேறு ஒரு ரூமு, அப்படிலாம் வித்தியாசமாக வந்து அதுக்கெலாம் ஒரு தைரியம் வேணும்ல. இந்த ரெட்டைவால் குருவியெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு அந்த மாதிரி தைரியமுள்ள பறவைகள். ரெட்டைவால் குருவி அந்த படம் பார்த்துருக்கீங்களா? மோகன் நடித்த படம். அந்த படம் டைட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். படம் பாருங்கள்,
புரியும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அவருக்கு வந்து இப்போது சீட்டு கொடுக்கறதா கொடுக்க வேண்டாமான்னு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அங்கே ஒன்றும் சரியாக வரல. பழைய மாவட்ட செயலாளர்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. டிடிவி சசிகலாவை சேர்க்குற மாதிரியும் இல்லை. சேர்த்ததுனால மட்டும் என்ன பெருசாக ஆயிட போகுதுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அது விட்ருங்க, அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, ரைட்டு. அது அவர் டிடிவிக்கு இருந்த ஒரே ஒரு அந்த காமராஜரும் இந்த பக்கம் வந்துட்டார். 107லேருந்து 108 ஆக்கி விட்டார் அவர். நல்ல வேளை ஓபிஎஸ் சேர்க்கணும்னு கேட்கல, அவர் திமுகவில் இருக்கார். ஐயோ, அந்த விஷயம் தெரியாது அவங்களுக்கு. சேர்க்கணும்னு கேட்டாங்களா? ஓபிஎஸ் வந்து அவர் பையன் வந்து ரவீந்திரநாத் வந்து தாவேகால சேரணும்னு சொல்லி கிளம்பி பனையூர் வரைக்கும் பாதி வழி போயிட்டார். ஓபிஎஸ் வந்து அவரை கூப்பிட்டு, அவசரப்படாதப்பா, நீ மட்டும் போய் சேர்ந்தா எப்படி, கொஞ்சம் இரு, நம்ம ஆலோசனை பண்ணி நானும் வரேன், வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் வரேங்கிறாங்க. திமுகவில் முக்கியத்துவம் ஒன்றும் இல்லை. திமுகவுக்கே இப்போ முக்கியத்துவம் இல்லை, அப்புறம் திமுகவில் முக்கியத்துவம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸ்டாலின் சாரே வந்து அவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அவர் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. யாரும் அவரை வந்து பார்க்கறது இல்லை, போகிறது இல்லை, அதனால் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவர் நம்ம உதயநிதி சார் வந்து தன்னை செயல் தலைவராக ஆக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காராம். ஸ்டாலின் வந்து மற்றவங்களாம் வருத்தப்படுறாரு. அப்போ நான் என்ன செயல்படாத தலைவரா? இவர் செயல் தலைவர்னா நான் செயல்படாத தலைவரா? என்னை இப்படியா வந்து குளத்தூர் மக்கள் தான் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்திலேயே அப்படி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஆட்சியில் இருந்தால் தான் பவர். உதயநிதி கைது பண்ணும்போது மாப்பிள்ளை சபரீசன் வந்து அங்கேன்னு வந்துட்டு அந்த ஜாயின்ட் கமிஷனரை பார்த்து, யூனோ ஐ எம் சபரீசன் அப்படின்றாரு. அவர் சிம்பிளாக ஸோ வாட்டுன்ட்டார். வீடியோவில் வெளியில் வந்துச்சு, ஸோ வாட்டுன்ட்டார். நினச்சி பாருங்கள், இதுவே போன ஆட்சியாக இருந்தால் ஸோ வாட்டாக இருந்திருக்குமா? அது சொன்னோன்னா அவர் முகத்தில் வந்து ஒரு 1000 வாட் பல்பு போட்ட மாதிரி அந்த ஜேசி வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு பண்ணியிருப்பார். இன்றைக்கி கேட்டவுடனே ஐ எம் சபரீசன்னா ஸோ வாட்டுனார். ஓரமாக போய் உட்காருங்க, தடுக்காதீங்க, எங்கள் கடமையை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இது ஓபிஎஸ். ஆனால் இப்போ ஓபிஎஸ் வந்து தாவேகால வந்து இணைவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார். ஸோ ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத். ஆமாம். இதில் எதுக்காக அவங்க வந்து ஒழுங்காக ஜேசிடி பிரபார் கூட வந்திருந்தாருன்னா அவரும் சபா. இல்லைங்க, ஐயோ உங்களுக்கு புரியலையே, அதுதான் பிரச்சனையே. ஒரு காலத்தில் ஓபிஎஸ் எங்கே போனாலும் பின்னால் வந்து அவருக்கு ஒரு உதவியாக ஒரு பையகையே எடுத்துகிட்டு, அது வந்து நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கூடாது. உதவி ஏன்னா அவர் ஒரு வயதில் மூத்தவர், அரசியலில் மூத்தவர். அவர் ஒரு இப்போ நான் வர்றேன், நீங்களே வந்து சார் கொஞ்சம் வயசானவர், சார் அந்த பேக் கொடுங்க, நான் அதனால் ஒன்றும் பெரிய ஸ்டேட்டஸ் வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி வந்தவர் அவர் இன்றைக்கி வந்து சபாநாயகர். அது பரவாயில்ல. இந்த ரவீந்திரநாத் அவர் எம்பியாக இருந்தார் இல்லையா, ஓபிஎஸ் பையன், அவர்கிட்ட ஒருத்தர் வந்து பிஏவாக இருந்தார், அரசியல் பிஏ. அரசியல் பிஏனா உங்களுக்கு தெரியும், பொலிட்டிக்கல் சம்பளம் ஏதோ 15-20,000 ரூபா தருவாங்க, மற்றபடி நிறைய வருமானமாக இருக்கும். நம்ம முதல்வர் ஸ்டாலின்கிட்ட தினேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பொலிட்டிக்கல் பிஏ இப்போவும் இருக்கார். அவருக்கு ஒரு 2000 கோடி ரூபா வரைக்கும் அது அவர் வகைரால இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏதாவது தமிழங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40,000 ரூபா கொடுத்தது, அது இருக்கலாம், தெரில. உழைச்சி சம்பாதிச்சு ரெஜெயின்ட்டில் அவர் வந்து இன்பநிதி அவர்கள் 3 வருஷத்தில் 2000 கோடி உழைச்சி சம்பாதிக்கலையா? திமுகனாலே அந்த உழைத்து பிழைக்கும் அந்த 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 திராவிட நாகரிகத்தில் வராங்க இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இந்த ரவீந்திரநாத்துடைய பிஏ ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் தாவேகால தேர்தலுக்கு முன்னால் போய் சேர்ந்துட்டார். அதிமுகவே ஒன்றும் இல்லை, இதில் ஓபிஎஸ் அணி. அதிமுக கதி என்ன ஆகும்னு தெரியல, ஓபிஎஸ் கதி அதை விட மோசமாக இருக்குது. இதில் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மருதழகராஜெலாம் திமுக போனார். அது இவர் வந்து என்ன பண்ணார், டக்குன்னு தாவேகா போயிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்தார். அவருடைய நல்ல காலம் நல்ல நேரம் அவருக்கு தோணி, அவருக்கு ஏதோ குருவி சொல்லியிருக்கு, அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அமைச்சர் ரஞ்சித் குமார். அமைச்சர் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டார். வருத்தமாக இருக்குமா இருக்காதா? ரவீந்திரநாத்துக்கு போய் டீ வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னாள், இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார். நம்ம போய் நம்மளே டீ கடையில் போய் டீ கேட்டால் டீ கடைக்காரனே உங்களுக்கெல்லாம் டீ ஒரு கேடான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பார்வை பார்க்குறானே, இது நமக்கு அவசியமா?
இது நம்ம இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மொத்தமாக வந்து நம்ம தாவேக்காவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி தான் பனையூருக்கு பாதி வழி போனவரை அவர் கூப்பிட்டு, நீ மட்டும் போனேன்னா அது சரியாக இருக்காது, நம்ம பேசி ஒன்றா போகலாம், பேக்கேஜாக போகலாம் நம்ம. அப்போ போடிக்கும் இடைத்தேர்தல், ஆ போடிக்கும் இடைத்தேர்தல். போடிக்கு வரலாம். வைத்திலிங்கம் ஜெயிச்சாரா ஜெயிச்சாரு. இதில் ஒருத்த நாடு. மனோஜ் பாண்டியன் அவரு ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கல, தோற்று ஆமா, போயிட்டான்னு அவர் ஜெயிக்கல, நினைக்கிறேன். ஜெயிக்கல. அதான் ஒரு 10-12 வரைக்கும் கொண்டு போனோம்ல, 7ன்றதை ஒரு 12வது கொண்டு வந்தால் தானே சரியாக இருக்கும். இது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வேற வந்து வன்னியரசு அவர் தனியாக அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் அவர் ஏதோ பாவம் வைகோ ஃபங்க்ஷனில் போய் உட்கார்ந்து, வைகோ வடநாட்டில் பிறந்திருந்தால் அவர் வந்து இந்தி படித்திருந்தால் அவர் இந்த நாட்டின் பிரதமராகி இருப்பார். திருமாவளவன் நிலைமையை பாருங்கள், எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு வாழ்வு தாழ்வு என்பது வந்து சகஜந்தாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், வைகோ பிரதமராக இருப்பார் இந்தி கற்றுக்கொண்டிருந்தால். ஏங்க இவர் கூட தான் கற்றுக்கிட்டாரு, தயாநிதி மாறன் கற்றுக்கிட்டார். அவர் ஐயா கலைஞர் பேசினாரா இல்லையா, என் பேரன் வந்து ஹிந்தி தெரியும் அதனால் வந்து அவர் எம்பி ஆகணும், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்குறாங்க. அவர் பிரதமர் ஆகிட்டாரா? கனிமொழிக்கு ஹிந்தி தெரியும், டிஆர் பாலு ஹிந்தி பேசுகிறாரு, திருச்சி சிவா ஹிந்தி பேசுகிறாரு. ஆனால் வடநாட்டில் பிறந்திருக்கணும்னு வேற சொல்கிறாரு. இது தெரிஞ்சிருந்தால் வந்து கலைஞர் வந்து அவருக்கு ஏதாவது இப்போ அவர் மனைவிக்கு பிரசவம் வரும்போது டப்புன்னு எங்கேயாவது நார்த் இந்தியாவுக்கு அமுச்சு விட்டுருந்து அங்கே பிரசவம் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம். ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, தேவகவுடா நரசிம்மராவ் பிரதமரானாங்களே, பெருந்தலைவர் காமராஜர் பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர், அதாவது கிங் மேக்கர். மூப்பனார் கூட கிங் மேக்கர் தான். எப்படி காமராஜரோ அந்த மாதிரி ஒரு பீரியட்ல மூப்பனா இருந்தாரு. ராஜாஜி நம்ம சேலத்துக்காரரு. ஆமா, அவரு ஆகலையா அதெல்லாம் ரைட். வைஸ்ராயாவே இருந்தாரு. ஆமா, இல்லை பிரதமராகவே ஆனதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் இருக்காரு, தேவகவுடா இருக்காங்க. அவங்களாம் வந்து தென்னாட்டிலேருந்து போனவங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க இல்லையா, அதாவது ஜனாதிபதி லெவலில் ஆர் வெங்கட்ராமன் சார் இல்லையா, ஏபிஜே அப்துல் கலாம் இல்லையா. அதுக்கு முன்னால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பார்க்கும்போது ஒரு மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர். அப்புறம் நீங்கள் அதை ஆந்திரான்னு பிரிச்சிங்க, ரைட்டு. பட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து ஜனாதிபதி ஆகும்போது தமிழ்நாடே இல்லை, அப்போ மதராஸ் மாகாணம். அதனால் வந்து தென்னிந்தியாவிலேருந்து இல்லைன்னா இப்படியே திருமாவளவன் பாவம் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும்னு அது அவங்களுக்குள்ள நடுவில் ஒரு சண்டை வந்தது. மேபி அந்த சண்டையை கொஞ்சம் பேட்சப் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேச அது ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். ஆமாம், ஆஸ்கர் நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி அப்புறம் வந்து அவருடைய பரிந்துரை அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர் வைகோ. அதை சரிப்படுத்துறதுக்காக சொன்னாரா என்னன்னு தெரில. ராகுல் காந்தி அவர் எப்போவுமே காமெடியாக பேசுவார். அவர் சீரியஸாக பேசினாலே காமெடியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் சிரிக்காமல் பேசுவார் அவர் காமெடி. மற்றவங்களுக்கு தான் சிரிப்பு வருமே தவிர அவர் முகம் சீரியஸாக இருக்கும், கோவமாக கூட இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு மாத்திரவர் இல்லை வைகோ. என்றைக்கும் ஒரே பேச்சு ஒரே கொள்கை கொண்ட கொள்கை மாவீரர் வைகோன்னு பேசியிருக்கார். நான் வேற காமெடி நீங்கள் சொல்ல வரீங்களோன்னு நினச்சேன். என்ன, ராகுல் அடுத்த பிரதமர் அப்படின்னாரு அவங்க பையன் வையாபுரி. இல்லை அது ராகுல், அது துரை வைகோ. ராகுல் காந்தின்னு ஒரே சத்தம் போட்டு இருந்தார். ஒரு அடுத்த பிரதமர்னு சொன்னார்னா 20-25 வருஷம் கழிச்சு அடுத்த பிரதமராக வருவார்னு எதிர்பார்க்குறாரு போல இருக்கு. எனக்கு என்ன கவலைன்னா, இப்போது இவர் திருமாவளவன் ஏற்றி விட்டதில் வைகோ வந்து இங்கே வந்த உடனே இந்த 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு எனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டு நான் தான் பிரதமர்னு போயிட போகிறாரு. ராகுல் காந்திக்கு இருக்கிற 1% சான்ஸும் அடிபட்டு போயிட போதே எனக்கு கவலையாக இருக்குது. சரி, இது இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க. இல்லை, எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, அதிமுகவில் அவங்க வந்து இப்போ அவங்க பேசுவது எல்லாமே புஷி ஆனந்தை பற்றி பேசுவதெல்லாம் நாங்கள் வந்துடுறோம், ஆல்ரெடி பாதி வழி வந்துட்டோம், இனிமேல் திரும்பி அங்கே போகிற. இப்போ சிவி சண்முகலாம் வந்து கிட்டத்தட்ட கட்சியிலேருந்து ராஜினாமான்லாம் அறிவிச்சிட்டார் அவர். ஆமாம், தாவேக்கால இணைவதை அறிவிக்கவில்லையே தவிர கட்சியிலிருந்து ரெண்டு கேட்டால் நடுவில் நிற்க முடியாது இல்லையா, திருசங்கு மாதிரி. அதனால் வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 12 இப்போ 7 தானே இப்போது இடைத்தேர்தல். இந்த 7 வந்து நாங்கள் வந்தோம்னா இப்போ 12 இல்லை 12க்கு மேலேயே வந்துடும், அப்படி வந்ததுன்னா உங்களுக்கும் சேஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுகிறதுக்கு தான் போயிருக்காரு. எங்களில் யாராவது ஒருத்தருக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்க,
இப்போ வேறு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தாவேகால இப்போ இப்போ எல்லாரும் வந்து அதை நான் கூட வேறு நிகழ்வில் பேசினேன். உங்கள் பேர் வினோத் தானே? வினோத். உங்கள் பேர்லேயே ஒரு அமைச்சர் இருக்கார், எங்கள் ஊர் அமைச்சர் குமோனம். வேளாண் அமைச்சர். அதான் வேளாண் அமைச்சர். இவங்க கூட பட்ஜெட்லாம் படித்தார். அவங்க இது அதுக்கு முன்னால் மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் வந்து படித்தார். என்ன எனக்கு ஒரே வருத்தம் அப்படின்னு சொன்னால், படித்த போது நம்ம இந்த மாதிரி அயல்மொழி வேற்று மொழியில் பேசும்போது ஒரு தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சு மொழிபெயர்த்திருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி. அவர் ஏதோ மொழியில் படித்தார். இந்த பாகுபலியில் என்னமோ ஏதோ ஒரு அது பேர் என்ன, காக்கத்தி, என்னமோ ஒரு பேர் வரும். அந்த ஒரு ட்ரைப் மாதிரி வருவாங்க, ஒரு மொழி பேசுவாங்க. ஆமாம், ஏதோ ஒரு மொழி, அது பேர் காக்க ஏதோ ஒன்று வரும். அந்த மாதிரியான ஏதோ ஒரு மொழியில் பேசினார் அவர். அதில் அங்கங்கே கொஞ்சம் தமிழ் வார்த்தைகளுடைய அந்த இது இருந்தது, கொஞ்சம் லேசாக அந்த ட்ரேஸ் இருந்தது. இருந்தாலும் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சு பேசியிருக்கலாம். இவர் அந்த வினோத் அவரும் பேசினார். அவர் பேசுனதுக்கு இவர் பரவாயில்லன்னு இருந்ததே தவிர, எல்லாருக்கும் அரசியல் பயிற்சி கொடுப்பதாக சொன்னாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தாங்க. தமிழ் பயிற்சி கொடுக்கக்கூடாதா? தமிழ் படிப்பதற்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடாது? இல்லை, அது என்னன்னு தெரியல. தமிழகத்துக்கு ஒரு இது போல இருக்கு. நிதியமைச்சர்கள்லாம் கொஞ்சம் தமிழ் கம்மியாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்கள். ஆமாம், அவருக்காவது ஒரு நியாயம் இருந்தது. அவர் பல வருஷம் வெளிநாட்டில் இருந்தார். அவர் மனைவி வந்து அவங்க அந்த வெள்ளக்காரம்மா, அதனால் வந்து அவர் இங்கிலீஷ்லேயே பேசி பழக்கப்பட்டுட்டாருன்னு. இப்போ தான் பாருங்கள், நாங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் நல்லா கேட்டுகிட்டே இருந்தீங்க. பின்னால் 5 பேர் படம் வச்சுருக்கீங்க. அம்பேத்கர் படம் வச்சுருக்கீங்க, பெரியார் படம் வச்சுருக்கீங்க, வேலுநாச்சியார் படம் வச்சுருக்கீங்க. அவங்க பேர் என்ன, வேறு யார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலையம்மா. இதில் யாருக்கு என்ன மரியாதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் வேலுநாச்சியாருக்கு மரியாதை பண்ணிட்டோம். அவங்களுடைய மாளிகை சிவகங்கையில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதியில் வந்து தனியாருக்கு வந்து டாஸ்மாக் கடை அங்கே வச்சுட்டோம். வேலுநாச்சியாருக்கு. இதோட வேற என்ன செய்ய முடியும்? நாங்கள் இதுதான் மரியாதையா? கொள்கை மரியாதை இல்லையா? அது கொள்கை தலைவிக்கு ஒரு மரியாதை. இப்போ அங்கே வந்து அங்கே போய் தண்ணி அடிக்க போகிறோம்லாம், எங்கப்பா கடை போகிற? நம்ம வேலுநாச்சியார் மாளிகை தான் போகிறேன். வேலுநாச்சியார்னா தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க சரித்திரத்தில். இப்போ பாருங்கள், தண்ணி அடிக்கிறவங்க பூரா கரெக்டாக வந்து எங்கே போகிறீங்க? வேலுநாச்சியார் மாளிகைக்கு. வேலுநாச்சியாரை இதை விட வேறு எப்படி பிரபலப்படுத்த முடியும்? நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் கூட இவ்வளோ பிரபலப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த பெரியார், ஈவேரா, யாரோ இந்த இதெல்லாம் பார்த்தபோது கேட்டபோது பின்னால் இருக்கிற 5 பேர் யாருன்னு, அவங்களாம் யாருன்னு தெரியல, தளபதி விஜய் தான் தெரியுது. அப்புறம் இந்த கருப்பு கோட்டு போட்டுறவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு, அவர் தான் ஈவேரா பெரியார். அவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. இல்லை, கருப்பு கோட் போட்டுருந்தவர் அம்பேத்கர் நினைக்கிறேன். கருப்பு சட்டை போட்டுருந்தவர் அதான். அவரை பார்த்து பெரியாரை காமிச்சு இவரை மட்டும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னா, எங்கே நேரம் பார்த்தானு தெரில. அவர் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொன்னதை இப்போ வந்து தாவேக அரசு வந்து நிறைவேற்றுது. பெரியார் சொன்னார். ஏன்னா அப்போ தேர்தலில் வரும்போது என்ன சொன்னாங்க? கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, மற்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறோம். இந்த திமுக மாதிரி மற்றவங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மற்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கிறீங்க? நானே கூட கேட்டேன். அவர் வந்து ஆண்கள்லாம் வப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி பெண்கள்லாமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கொள்கையெல்லாம் கர்ப்பப்பை வெட்டி எரிய சுதந்திரம், அது பெண் சுதந்திரம்னு சொன்னார். திருக்குறள் வந்து மலம்னு சொன்னார். தமிழ் படிப்பவன் அயோக்கியன் காட்டுமிராண்டின்னு நம்ம கூட கேட்டோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கன்னடர் வந்து தைரியமாக வந்து தமிழ் படித்தவன் அயோக்கியன், தமிழ் படித்தவன் காட்டுமிராண்டி, தமிழ் படித்து பலன் இல்லைன்னு ஒரு கன்னடர் வந்து இங்கே சொன்னார். தமிழ்நாட்டிலேருந்து தைரியம் இருந்தால் அந்த பக்கம் கன்னடத்தில் போய் கன்னடம் படித்தா அயோக்கியன், கன்னடம் படித்தா வந்து காட்டுமிராண்டின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் வருமா? ஒரு வாட்டாள் நாகராஜ் வந்து 77 வயசில் வந்து ஜனநாயகம் போஸ்டர் கிழிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் வந்து போகல, அவர் வேணான்னு சொல்லிட்டார், சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டார். ஏதோ இயற்கையாக பார்த்து மழை வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு சால்வ். நடுவில் கமல் சொன்னார், கமல் வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொன்னார். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கே அவங்க ஒத்துக்கல. அந்த குறி கொடுத்து இல்லைங்க, 77 வயசு வாட்டாள் நாகராஜுக்கு பயந்தே நம்ம வந்து இருக்கோம். ஆனால் வந்து அங்கிருந்து வந்து இங்கே வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது மட்டும் இல்லாமல்
கடவுளை நம்புவோன்னு வந்து காட்டுமிராண்டின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் ரைட்டு. இப்போ என்னென்னா எதுக்கு ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம், நான் அதை சொல்லி முடிச்சிடுவோம். அவர் வந்து ஈவேரா பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் வந்து என்ன வந்து கடைப்பிடித்தீர்கள் அப்படின்னு இனிமேல் யாருமே கேட்க முடியாது. தவேகாவை அவர் என்ன சொன்னார், நல்லா நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய சரித்திரத்தை வரலாற்றை உற்று பாருங்கள். வேலைக்காரியோட கூட இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொன்னார். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் வேலைக்காரியுடன் ஆங்கிலத்தில் பேசி பழகுங்கள், இல்லை அவர்களை பழக்குங்கள், எப்படி வேணாலும். இப்போ பாருங்க, நம்ம நிதி அமைச்சரோ இல்லை வேளாண் அமைச்சரோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இது ஏதோ இந்த ஒரு வித்தியாசமான மொழியில் பேசுகிறாங்க. தமிழாக தெரியல நமக்கு. இப்போ இந்த காலத்தில் கோனார் உரை போட்டால் மாதிரி இவங்களுக்கு ஒரு தனியாக கோனார் உரை போடணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, முதல்வர் என்ன பேசுகிறாரு, பிளாஸ்ட் பட்ஜெட். உடனே முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் வேஸ்ட். இப்போ புரிஞ்சுதா? திமுகவும் சரி தாவேகாவும் சரி, ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய அந்த கொள்கையை எவ்வளவு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நடைமுறையில். இங்கிலீஷ் பேசி வேலைக்காரியோடய இங்கிலீஷில் பேசும்போது அப்புறம் மக்களோட பேசணும். வேலைக்காரிக்கே இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து அதோட பேசணும்னு சொல்லும்போது, வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசும்போது இங்கிலீஷ் பேச வேணாமா? மக்கள்ங்கிறது வந்து ஒரு வேலைக்காரியை விட ஒரு 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 பொதுவாக மக்கள்னு சொல்லும்போது ஒரு மரியாதை தானே. அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இதில் அதிமுகவில் இப்போ அநேகமாக நீங்கள் வந்து எனக்கு என்ன ரொம்ப ஆனால் ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு. பிளாஸ்ட்டு வேஸ்ட்டு இனிமேல் எல்லாருமே ப்ரோ. ஆமாம் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் வரப்போகுது. நான் கூட எங்கள் வீட்டு வேலைக்காரிகிட்ட பேசி பார்க்கலாம், இருந்தாலும் பயமாக இருக்குது, ஏதாவது சிக்கல் வந்துடுமோன்னு. வீட்டில் சிக்கல் வந்தாலும் வம்பு, அதை விட முக்கியமாக யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க சிக்கல் வந்தாலும் வம்பு. நம்ம வேறு வந்து சாதாரணமாக இருந்தால் கூட வந்து யாரோ ஒருத்தர் பேசினாருன்னு போயிடும். நம்ம வந்து திருசக்தியார் அப்படின்னு சொன்னால் அது நியூஸ் ஆகிடும். அதனால் கூடிய வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கிறது. ஏதோ பாக்யராஜ் படத்தில் வந்த மாதிரி பே பே ஞாப அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், எந்த மொழின்னே தெரியாமல் போயிடும். ஏன்னா மரிய செல்வராஜ் பேசும்போது கிட்டத்தட்ட அந்த பாக்யராஜ் மொழி அது வந்து ஒரு கை ஓசைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஊமையாக வருவார், அப்படிம்பாரு. அது கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் படிக்கும்போது எனக்கு பாக்யராஜ் ஞாபகம் தான். அது எனக்கு இன்னொன்று பயமா இருந்துச்சுன்னா, அவர் பாவம் அதுக்கே எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஆமாம், அது ப்ராக்டிஸ் பண்ணி அதை படிக்க இது பண்ணுறதுக்கே பயங்கரமா. ஏன்னா அவர் ஒயிட் பேப்பர் வெளியிட்டப்போ ப்ரெஸ் மீட்டுக்கும் இதுக்கும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. ஓ, நீங்கள் அது பார்த்து இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த கோரிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி படிக்கும்போது கை அது அவர் என்னங்க பண்ணுவார், அந்த பக்கம் அவன் போட்டு டைப் அடிக்கும்போது அடித்து கொடுத்தவன், அந்த கம்ப்யூட்டரில் அடித்து கொடுத்தவன் கோரிக்கை நாங்கள் போட்டு அது ஒரு ஐஃபன் போட்டு கையை இந்த அடுத்த வரியில் போட்டான். ஒரு கோரிக்கை படிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கைன்னு போட்டார். அது அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. டைப் அடித்த வந்தப்போ அவன் வந்து கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருக்கணும். சரி சார், பட்ஜெட் பற்றி ஒரு 2 வரிகள் சொல்லுங்கள், அதோடு முடிச்சிருவோம். பட்ஜெட் வந்து எதான் சொல்லிட்டாரு, அவர் பிளாஸ்ட்னாரு, ஒரு வேஸ்ட்டுனாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது வந்து மொத்தம் நான் வேஸ்ட்டுங்கிறத ஒத்துக்கிறேன். ஏன்னா பிளாஸ்ட் ஆனாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கப்புறம் என்ன வரும், புகை தான் வரும், ஒன்றும் இருக்காது, குப்பை தான் வரும். குப்பை. நீங்கள் ஒரு பிளாஸ்ட் நடந்தது, ஒரு பட்டாசு வச்சேன், என்ன சத்தம், பெரிய பிளாஸ்ட்டு. முடிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி என்ன இருக்கும், குப்பை பேப்பர் தான் இருக்கும், வேஸ்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சொல்கிறதும் கரெக்டு. பிளாஸ்ட்டு வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு கொடுத்தாங்களே 55,000 கோடி வந்து இது. அப்புறம் கல்வி கடனில் வந்து அவங்கள விட நாங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். இது சும்மா வெறும் நம்பரை வச்சுட்டு 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தவேகாவும் சரி திமுகவும் சரி. அவங்க 44,000 கோடி கொடுத்தாங்க, நாங்கள் வந்து அதை விட 2,000 கோடி கூட வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா 44,000 கோடின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி திமுக அரசில் 42,000 கோடி தான் செலவு பண்ணாங்களாம் கல்விக்காக. இவங்க இப்போது 46ன்னு அனௌன்ஸ் பண்ணி 42,500 தான் செலவு பண்ணாங்க. இவங்க இப்போ 44,500 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ செலவு பண்ணதை விட 2,000 கோடி இவங்க அதிகமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டு, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க.
எவ்வளவு உண்மையிலேயே செலவு பண்ணுவீங்க? கொஞ்ச நாள், 1 வாரம், 10 நாள், 3 நாள் ராஜ்மோகன் என்ன பேசினார் அமைச்சர், கல்வி அமைச்சர்? எங்களுக்கு ஒரு 50,000 கோடியாவது தேவைப்படும். அப்போ இப்போ அறிவிச்சதே 44. அவங்க 46 அறிவிச்சு 42 தான் செலவு பண்ணாங்க. நீங்கள் 44 அறிவிச்சிருக்கீங்க. எவ்வளவு செலவு பண்ணுவீங்க தெரியாது. அப்போ இதை விட கம்மியாவோ இல்லை ஈக்குவலாவோ செலவு பண்ணிங்கன்னா மறுபடியும் அதில் வந்து துண்டு விடும். ஏற்கனவே 55,000 கோடி துண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக இன்றிலிருந்து வீட்டிலிருந்தே நீங்கள் ஆன்லைனில் டாஸ்மாகில் மது எல்லாமே நீங்கள் பெறலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஆர்டர் பண்ணும்போது குழந்தை கூட ஆர்டர் பண்ணுவோம், பெண்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, ஆண்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்ல, ஒருத்தரே பல பேரில் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ 21 வயசு ஏதோ லிமிட் ஏதோ வைக்கிறாங்களா? அவங்க சொல்றாங்க 21 வயசு லிமிட்டுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 இமெயிலில், ஆதாரில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த ஆதார்லேருந்து அந்த அட்ரஸுக்கு போடும்போது இன்றைக்கி வேணும்னா 5,000 ரூபா கொடுத்தா எல்லாரும் வந்து பங்களாதேஷ்காரனே சர்வசாதாரணமாக ஆதார் வாங்கிட்டு போயிடுறான். நான் வந்து இயல்பாக நடக்கிறத சொல்கிறேன். திருப்பூரில் இருக்கிறதுல நிறைய பேர் வந்து நம்ம என்னமோ வட மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கே நம்ம வடக்கன்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லை, பாதி பேருக்கு மேலே பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸு நம்ம திருப்பூரில். நமக்கு வந்து கும்மிடி பூண்டி தாண்டி ஆச்சுன்னா நமக்கு நார்த் இந்தியா, வடக்கன்ஸு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பெருசாக நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. வேளாண் இந்த பட்ஜெட் டாஸ்மாக் ஆன்லைன் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் 717 கடையை மூடிட்டு ஆன்லைனில் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தா 703 மட்டும் நீங்கள் 4,500 கடையில் 3,000 கடை மூடினா கூட ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்டே வந்து அர்த்தமே இல்லாமல் போடுது. இங்கே வந்து கண்ட்ரோல் இன்னும் இல்லை. 21 வயசுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் குடிக்கிறான்னு இருக்கா? அவன் கூட ஒரு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸோ ஒரு 5-6 பேர் எல்லாம் 16 வயசு 14 வயசு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கூட குடிக்கலாம். இல்லை அந்த அப்போ பொய்யான அடையாளம் காட்சி வாங்கலாம். பெண்களும் வாங்கலாம். இல்லை, பெண்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் நீங்கள் 1000 ரூபாயை வந்து 2,500 ரூபா ஆகிறதுக்கு தான் 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டீங்க. இந்த நிதிநிலை சீரானதுக்கப்புறம் தான். அப்போ அநேகமாக நீங்கள் எல்லாருக்கும் வந்து எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டி வரும் ஒன்று. அதே மாதிரி இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் போட்டது 1 கிராம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு போட்டிங்கன்னா 755 கோடி என்னமோ போட்டு 4,41,000 மோதிரம்னு சொன்னாங்க. வகுத்து பார்த்தா 17,000 ரூபா வருது 1 கிராமு. இன்றைக்கி 13,000 தான் ஆச்சு. சேதாரம் கூலி சேர்த்தா 14. அப்போ ஒரு 3,000 ரூபா அதிகமாக வருது. அது என்ன கணக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த 1 பவுன் கொடுக்குறேன்னு இன்றைக்கி இப்போ அந்த பட்ஜெட்டில் நேற்று ஒரு சவரன் அப்புறம் ஒரு பட்டு புடவை. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 6-7 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகுது சராசரியாக. அந்த கணக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,000லேருந்து 7,000 கோடி ரூபா வரைக்கும் செலவாகும். அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வந்து 812 கோடி. அப்போ திருமணமாகும் பெண்களில் வந்து ஒரு தகுதி உள்ள பெண்கள், திருமணத்துக்கு என்ன தகுதின்னு எனக்கு தெரியல, மேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதாங்க 18 வயது. ஆனால் நான் சொல்கிறது அந்த 6-7 லட்சங்கிறது மேஜரான பெண்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். பால திருமணத்தை பற்றி நான் பேசலை. சட்டபூர்வமாக வந்து 6-7 லட்சம் பேர் சராசரியாக. இது வந்து புள்ளி விவரம். இப்போ என்ன பண்ணணும்? வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இல்லை வருமானத்துக்கு இவ்வளோ கீழே இருக்கிறவங்கன்னு ஏதோ ஒன்று கொண்டு வரணும். ஸோ இப்போது திமுக என்ன பண்ணுச்சோ, இப்போ இல்லை திமுகவில் என்ன சொன்னாங்க, எங்களுடைய திமுக எந்த பட்ஜெட் போட்டதோ அதோடைய ரீமேக் தான் தாவேகா பட்ஜெட். அதிமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுச்சு தாவேகா சொன்னாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ வேஸ்ட்டுன்னு ஸ்டாலின் சொன்னார். அப்போ ஏற்கனவே மேக்கை தான் ரீமேக் பண்ணியிருக்காரு. அப்போ வேஸ்ட்டை தான் மறுபடியும் இவங்க வந்து ரீவேஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ரீமேக் பண்ணியிருக்காங்களா? அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு இருந்ததுன்னா ரீமேக் பண்ணும்போது அந்த ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கணும். இதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இந்த தகுதி இல்லாமல் தெரியல. இந்த கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்டத்தட்ட வருது. அந்த 1 பவுனும் ஒரு இதுவும் அந்த 6 லட்சம் பேருக்கு கொடுத்தா அப்ராக்சிமேட்டாக இந்த பட்டு புடவையும் சேர்த்தா இதில் 800 கோடியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எல்லாமே வந்து சும்மா வந்து ஒரு இதுதான் மேக்கப், அந்த ஷோ பண்ணுற மாதிரி தான் இருக்கா மாதிரி தெரியுது இது வரைக்கும் அந்த பட்ஜெட்டு. அதனால் நம்ம வந்து எல்லாம் நிறைய பேர்லாம் மாற்றுறாங்க. இந்த ஸ்மார்ட்டுன்னு மாற்றுறேன், அப்புறம் ஏஐன்னு மாற்றுறேன். முதலாக ஏஐக்காக ஒதுக்கியது இந்த அரசு தான். ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னால் ஏஐனா என்னென்னு அப்போ வரலையே. வரல.
அப்போ வரவே இல்லையே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இப்போ தான் இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே தான் அது டெவலப் ஆகிருக்கு. முதலாக இந்திய வரலாற்றிலேயே முதலாக ஏஐக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கர்நாடகா ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அந்த ஏஐ யூனிவர்சிட்டிங்கிறது கர்நாடகாவில் ஏற்கனவே அவங்க நாங்கள் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது கீர்த்தனா அவர்கள் வந்து அமைச்சரான போது இந்தியாவிலேயே முதலாக ஒரு பெண்ணை அமைச்சராக்கணும்னு சொல்லி பேசணும்ல. அந்த காலத்தில் ஜோதி வெங்கடாச்சலம், இன்னும் எத்தனையோ ஆனந்தநாயகி, இப்படி ஆரம்பித்து இன்னும் கீதா ஜீவன் இந்த பக்கம், இப்போ கடைசி இந்த அவங்க சுப்புலட்சுமி திமுகவில், அதிமுகவில் வளர்மதி, இப்படி எத்தனையோ வருஷக்கணக்கில் இருக்கும்போது இவங்க வந்து சொல்லும்போது இந்தியா முதலாக நாட்டிலேயே ஒரு பெண்ணை அமைச்சராக ஆக்கிய அப்படின்னு பேசுனாங்க. அது என்ன நமக்கு புரியல. இதுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் வந்து அவங்களாமும் பெண்கள் தானே. நம்ம சொல்கிறது கிட்டத்தட்ட சுதந்திர காலத்துலேருந்து எல்லாம் இருக்காங்க. இப்போது முன்னால் அப்படி பேசுனாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பேச்சு வருது, அது உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு. இந்தியாவிலேயே முதலாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணை அமைச்சராகன்னு சொன்னாங்கல்ல. 2028 ஒரு பெண் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக போகிறாருன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. 2028 29 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அவர் முதல்வர் வந்து பிரதமர் ஆகிடுவார். பிரதமர் ஆவதற்கான ஏற்பாடுகள் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் ராஜேந்தர் சிங்னு ஒருத்தர் வந்து தாவேகா மாநில தலைவராக பிரதிநிதியாக போட்டாங்க. இப்படி வடநாட்டு மாநிலங்கள்லாம் போடுறாங்க. இந்த துரை வைகோ பேச்செல்லாம், திருமாவளவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. வட இந்தியாவில் பிறந்து இந்தி படித்தால்தான் வந்து பிரதமர் ஆக முடியும். யார் சொன்னா? தமிழ் படிச்சுட்டே ஆகலாம். சித்தூரில் அங்கே தான் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க, தெரியல. அவர் முதல்வர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாருங்கிறாங்க, இல்லை சித்தூருங்கிறாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு காலத்தில் சித்தூர் வந்து மதராஸ் மாகாணத்தில் தான் இங்கே தான் இருந்தது. எல்லாம் ஒன்று தான் வச்சுங்க. ஆக தமிழ்நாட்டில்னே வச்சுப்போம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து ஹிந்தி அவர் படிச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. அவர் படம்லாம் ஹிந்தியில் டப்பிங் ஆகுது. அவர் ஹிந்தி தெரிஞ்சு டப்பிங் பண்ணாங்களா, இல்லை ஒரு கால் வேறு யாராவது பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆக அவர் பிரதமர் ஆகணும்னு ஒரு கணக்கில் வந்து அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெண் முதலமைச்சர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய பெண் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது உங்களுடைய யூகத்துக்கும் நேயர்களுடைய யூகத்துக்கும் நம்ம விட்டுருவோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி விளைச்சுங்க. தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம்.